மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்பு ஆசிரியர் ஒரு போட்டி ஒன்று வைத்தார். வகுப்பறையினுள் ஒரு பெட்டி இருக்கிறது. அதை யார் வெளியில் எடுத்துட்டு வரீர்களோ அவர்களே வெற்றியாளர்கள் என்றார். மாணவர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் இருந்தார்கள். உள்ளே சென்று பார்த்தால் பெட்டி பெரியதாக இருந்ததால் யாருக்கும் அதுக்கு முன் வரவே இல்லை. நம்மளால் முடியாதுன்னு பாதி மாணவர்கள் விலகிட்டால், மீதி பேர் நம்மளால் தூக்க முடியவில்லை என்றால் மற்றவர்கள் நம்மளை பார்த்து சிரிப்பார்கள் என்று தயக்கத்துடன் கலந்து கொள்ளவில்லை. கவியரசி மட்டும் பெட்டியின் அருகே சென்று பார்த்து நகர்த்தி பார்த்தாள். பெட்டி சுலபமாக நகர்ந்தது. கவியரசி அதை வெளியே எடுத்துட்டு கொண்டு வந்து வெற்றி பெற்றாள். ஆசிரியர் மற்ற மாணவர்களிடம் கேட்டார், ஏன் நீங்கள் எல்லாம் போட்டியை விட்டு விலகினீர்கள் என்று. பெட்டி பெரியதாக இருந்ததால் எங்களால் தூக்க முடியாது என்று நாங்கள் நினைத்து தயங்கிவிட்டோம். கவியரசியிடம் கேட்டார், நீ எப்படி முடியும் என்று நினைத்தாய்? சரி, முயற்சி செய்து பார்ப்போமே, நம்மளால் முடியுமா என்று முயற்சி செய்தேன். தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் முயற்சி என்பதை